வெல்கம் டு மை சேனல் உண்மை உரிமை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிக்கே ஒரு வேடந்தாங்கள் இப்படின்னு யார் சொல்லியிருக்காரு தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம நாஞ்சில் சார் தான் சொல்லியிருக்காரு. அந்த நாட்டு பறவைகள் மற்ற நாட்டை விட்டு வேடந்தாங்களுக்கு வந்து தஞ்சமடைகின்றன. மற்ற நாட்டில் இருக்கும்போது யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எல்லோரும் அந்த பறவைகளை போய் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம், கொண்டாடுகிறோம். அதே மாதிரி தான் நம்ம நாஞ்சில் சார் டிவிக்கு சேர்ந்த பிறகு மிகவும் பிரபலமாயிட்டு வராரு. இப்போ தான் உங்களுடைய பேச்சு, நீங்கள் தமிழ் மேலே வச்சிருக்கிற பற்று, நீங்கள் ஒரு கிரேட் தமிழ் பேச்சாளர்னு மக்கள் மத்தியில் பிரபலமாயிட்டு வரீங்க. நன்றி நாஞ்சில் சார் உங்கள் நேர்மையான பேச்சுக்கு. இரண்டாவதாக, ஸ்ப்ரிங். அமெரிக்காவில் மட்டும் செரி பிளாசம் ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கல, தமிழ்நாட்டிலேயும் தான் ஆரம்பிச்சிருச்சு. யாராலன்னு தெரியுமா? நம்ம விஜயால். அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு வசந்த காலத்தை உருவாக்க போகிறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் சீசனுங்க. லெட்ஸ் செலிப்ரேட் விஜய். டிவிக்கே ஜஸ்ட் அ ஸ்டார் ஷோன்னு ஒரு கட்சி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. இஃப் இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார் ஷோ, ஏன் எல்லோரும் பயப்படுறீங்க? இவ்வளோ பேரை கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க. அவர் மேலே பர்சனல் அட்டாக், பொய் அவதூறு வழக்குகள் போடுறீங்க. தைரியமாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வாங்குங்க. எங்கள் விஜயோட புரிஞ்சுதா? நம்ம மீடியா ஏன் இப்படி ஆயிடுச்சு? இந்த டைமில் மிக கேவலமான வேலையை பார்க்குறாங்க. எந்த நியூஸ் சேனல்லையும் ஆளுங்கட்சிக்கு இப்படி ஜால்ரா அடிக்கிறாங்க. எதை ஹெட்லைன்ஸாக போடுறது, விஜய் பற்றி அவதூறு பரப்புறதே இந்த நியூஸ் சேனலின் வேலை. பணம் உண்மையை மறைக்கலாம், ஆனால் கடவுள்கிட்டருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. தான் செய்கிற தவறுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காத நினைச்சு சில பேர் மற்றவர்களை வாய் கூசாமல் குற்றவாளி என்று சொல்லுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. ஓகே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் காவல்துறை, நீதிமன்றம்னு போவோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நீதி செத்து போயிடுச்சு. முக்கியமான நியூஸை போடாமல் விஜய்னு விஜய் பற்றியே எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணுறாங்க. விஜய் வீட்டு வாசல் திறந்துடுச்சு, விஜய் வீட்டு வீடு விஜய் வீட்டு கதவு மூடிடுச்சு. இப்படியே பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. விஜய் த்ரிஷாவுடன் மேரேஜுக்கு வந்தார், விஜயோட ஒய்ஃப், பிள்ளைங்கன்னு கேவலமாக அவதூறு போடுறாங்க. ஜூலி பேசுகிறதெல்லாம் ஒரு நியூஸாக போடுறாங்க. த்ரிஷா பற்றி எவ்வளோ கேவலமாக மீடியா போடுறாங்க. அவங்களும் ஒரு நடிகை, ஒரு பெண். அப்போ யாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு நடிகை பற்றி பேசுனதுக்கு ஆளாளுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அவங்க யாருடைய சப்போர்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எந்த கட்சி சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ புரியுதா மக்களே? ஒரு மனுஷன் நல்லது செய்யணும்னு வந்தால் அவங்கள வரவே கூடாதுன்னு இப்படி எல்லா சைட்லேயும் அடிக்கிறாங்க. மக்களே, உங்களை நம்பி வந்துட்டார், தன்னோட எல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய படம், காசு எதுவுமே வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம். இந்த தமிழ்நாட்டத்தில் மாற்ற போகிறது நம்ம விஜய் தான். நம் தமிழ்நாட்டுடைய தலையெடுத்து நம்முடைய கையில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விசின் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.